ஹே ஹாய் ஹலோ வெல்கம் டு மானஸ் டே அவுட். இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். பிகாஸ் ஏன்னா நான் பழனி போயிருந்தேன். அங்கே வந்து கம்ப்ளீட்டாக ரொம்ப வெயில் அதிகமாக இருந்தனால ரொம்ப நிறைய டேன் ஆயிடுச்சு. அப்புறம் அந்த ரிவர் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன்ல, ஸோ அது அந்த அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் அந்த செம்ம டேன் இருக்குது எனக்கு. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு ஹோம் ரெமெடி தான். ஸோ அதை வச்சு மந்த்லி ட்வைஸ் ஆர் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம இது யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு கலர் இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். அது இல்லாமல் இது ரொம்ப சேஃபும் கூட. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபேஸ் பேக் வந்து ரெடி பண்ணி ஆல்ரெடி வச்சுருக்கேன். அதுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் என்ன தெரியுமா வேணும், அதை ஊற வைக்கணும். பாலில் ஊற வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சேனா, ஸோ மார்னிங் ஊற வச்சேன். ஆக்சுவலி அது ஐஸ் கட்டி ஆயிடுச்சுங்க. எஸ், ஆமாம், ஐஸ் கட்டி ஆயிடுச்சு. மறுபடியும் ஒரு சொதப்பில் ஐயோ கொட்டிட்டனே. ஸோ அதை வந்துட்டு நான் மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் மார்னிங் வச்சேன், ஏன் ஐஸ் கட்டி ஆகுதுன்னு தெரியல. ஸோ இதை நம்ம இப்போ வந்து கம்ப்ளீட்டாக அரைச்சி பேஸ்டாட்டம் எடுக்க போகிறோம். ஸோ நல்லா இந்தளவுக்கு திக் பேஸ்ட்டாக எடுத்துக்கணும். தெரியுதா உங்களுக்கு? ஸோ இதை வந்து நான் அந்த தட்டில் மாற்றிக்கிறேன். ஸோ ஃபேஸ் பேக் ரெடி. ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஸ்கின்னுக்கு வந்து ஸ்க்ரப் போட்டுக்கிறேன். ஸ்க்ரப் போட்டுட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, நான் கம்ப்ளீட்டாக வந்துட்டு நல்லா கட்டிட்டேன். இப்போ வந்துட்டு ஃபேஸ் மட்டும் லைட்டாக வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பொட்டு எடுத்துருவோம். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாமா? ஸோ ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிட்டேன். ஸோ லைட்டாக ட்ரை பண்ணிக்கலாம். லைட்டாக அவ்வளோதான். ஸோ இப்போ போயிட்டு ஃபேஸ் பேக்குக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரப் இருக்குது. அந்த ஸ்க்ரப்பு வேறு ஒன்றும் பெருசாலாம் இல்லை. டொமேட்டோ இருக்குது இல்லையா, ஸோ டொமேட்டோவில் லைட்டாக சுகர் தொட்டு நம்ம ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். இங்கே கழுத்து இதெல்லாம் ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். ஸோ இது இப்போ நான் வந்துட்டு ஸ்க்ரப் பண்ண போகிறேன். ஸோ ஸ்க்ரப் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். செயின் எல்லாமே ரிமூவ் பண்ணிடுங்க. சுகர் வந்து டேமேஜ் ஆகக்கூடாது. உங்களோட ஃபேஸில் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க ஒன்ஸ் அப்படின்னா, ஸோ என்ன சொல்கிறது, ஆக்சுவலி உங்களோட ஸ்கின்னை வந்து டேமேஜ் ஆகக்கூடாது. ஏன்னா இது வந்து கிறிஸ்டல் சுகர் இல்லையா, ஸோ அதனால். ஸோ லைட்டாக ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அன்றைக்கி நம்ம வேறு ஃபேஸ் பேக் போட்டோம். ஆக்சுவலி வந்துட்டு கடலை மாவு இருக்கு இல்லையா, அது ரிலேட்டடாக போட்டிருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த மாதிரி போடுறோம். இந்த கழுத்துக்கிட்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணிடுங்க. ஒரு என்ன சொல்கிறது, கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் விட்டால் போதும். 5 மினிட்ஸ் விட்டுட்டு எகெயின் நீங்கள் வந்துட்டு இது பண்ணிக்கலாம். ஸ்கின்னை வந்து நீங்கள் நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ நம்ம 10 மினிட்ஸ் விட்டுடலாம். 10 மினிட்ஸ் விட்டுட்டு வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் லைட்டாக வாஷ் பண்ணிக்கலாம். சரியா? வந்து 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், பிசு பிசுன்னு இருக்கும். ஸோ அந்த ஸ்க்ரப்பெல்லாம் நல்லா வந்து இதாகணும். இங்கே தெரியுது உங்களுக்கு இந்த பிளாக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு வீக்குக்கு ஒரு 2 or 3 டைம்ஸ் நான் இந்த வீக் போடுறேன். ஸோ எவ்வளோ சீக்கிரம் ரெடியூஸ் ஆகுதுங்கிறத செக் பண்ணுறதுக்காக தான். ஓகே, போய் கழுவிட்டு இருந்தாலாமா? ஸோ ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறம் என் ஃபேஸில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுதா? கொஞ்சம் ரிமூவ் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்து அந்த ஃபேஸ் பேக்கை வந்து போட்டுடலாம். என் ஸ்கின்ல செம்மையாக ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது இல்லையா? ஸோ டேப் பண்ணிவிட்டு இப்போ நான் கம்ப்ளீட்டாக வந்து ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன். இங்கே எக்ஸஸாக இருக்கிற முடியெல்லாம் இது பண்ணிக்கோங்க. இதில் வந்து மில்க்கும் உளுத்தம்பருப்பு, வெள்ளை கலர் உளுத்தம்பருப்பு இருக்கு இல்லையா, அது மட்டும்தான் இருக்குது. ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னா போட்டுட்டு அப்படியே விடக்கூடாது. இது கொஞ்ச நேரம் மசாஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம ஸ்கின்னில் வந்து இந்த
இப்படி தான் போடணும். இது வந்து நல்லா கல்லாட்டு பிடிக்கும். அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் ஒரு 20 மினிட்ஸ் விட்டால் போதும். அதுக்கு மேலே கழுவிடுங்க. ஆஹா, நல்லா இருக்குங்க. சாப்பிடணும் போல இருக்குது. எனக்கு உளுந்து ரொம்ப பிடிக்கும். ஃபேஸ் பேக் வந்துட்டு போடுறோம் அப்படின்னா வந்துட்டு இந்த கண்ணுக்கு கீழே படக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல. இங்கெல்லாம் போட மாட்டாங்க, ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் ஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு. இது நம்ம தாராளமாக போடலாம். ஏன்னா நம்ம இது மசாஜ் தானே பண்ண போகிறோம். மசாஜ் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் விட்டுடலாம் போதும். அதுக்கப்புறம் ரொம்ப கல்லாட்ட காயும் இது. அதனால் 10 மினிட்ஸ் விடுங்க போதும். நான் ஒரு 20 மினிட்ஸ் விட்டுக்குவேன். ஸோ இந்த கையிலையும் அப்ளை பண்ணிக்கலாமா? கேமராவில் இது ஐயா கழுத்து கருப்பு போகும்னு சொன்னாங்க. எனக்கு டேன் நிறைய இருக்குது, கையில எல்லாம் செம்ம டேன் இருக்குது. ஸோ போக வைக்க முடியுதான்னு பார்ப்போம். சரி, காஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம். ஹலோ, இந்த பார்த்தா இருக்காது, பயமாக இருக்காப்பா? அப்படி தான் இருக்கேன். நான்லாம் வீராசாமிட மீசை வைக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து கம்ப்ளீட்டாக வந்துட்டு 10 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ நான் போய் வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து காமிக்கிறேன். கைஸ், செம்ம சேஞ்சு. நான் சத்தியமாக எக்ஸ்பெக்டே பண்ணல. நல்ல சேஞ்சஸ் தெரியுது எனக்கு. ஸோ கம்பேர் பண்ணுறப்போ முதலுக்கு இப்போ எவ்வளோ பெட்ரு. சி, செம்ம சேஞ்சு, வேறு லெவல் சேஞ்ச். எனக்கு செம்ம சேஞ்ச் தெரியுதுங்க. ஃபஸ்ட் இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கும் நீங்கள் அந்த வீடியோ ஓட்டி விட்டு பாருங்கள். நல்ல சேஞ்சு, செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இத்தனைக்கு நான் ஈவினிங் தான் வந்து தலைக்கு தண்ணி ஊற்றிட்டு குளித்து ரெடி ஆகிட்டு போனேன். எனக்கு கண்ணாடியில் பார்க்கும்போது என் ஃபேஸ் அவ்வளோ ஒரு மாதிரி டக்குன்னு ஒரு கலர் கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஆனால் இந்த என்ன சொல்கிறது, இவ்வளோ ஈஸியான ஒரு விஷயத்தை விட்டுட்டு நம்ம எவ்வளோ க்ரீம்ஸ் வாங்கி யூஸ் பண்ணியிருப்போம்ல. ஸோ ஆக்சுவலாக நம்ம ஸ்கின் கலர் மெயின்டைன் ஆகும். இப்போ டேனில் மெயினாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கும் ஒரு கலர் இருக்கும் தெரியுமா? ஸோ அது வந்து கம்ப்ளீட்டாக டேன்னால தான் வருது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கைக்கு வந்து உங்களுக்கு தெரியுதா செம்ம டேன். இந்த கலருக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்க. தெரியுதா டிஃப்ரென்ஸ்? ஸோ இதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப நல்ல ரிசல்ட் இது. ஸோ நம்ம இந்த வாரம் நான் ஒரு 3 டைம் நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ 3 டைம்ஸ் வந்து நான் இந்த ஃபேஸ் பேக் நான் இது பண்ணுறேன். ரெண்டாவது, நான் நிறைய ஃபேஸ் பேக் வந்து கலக்கிட்டேன். ஸோ அதை வந்து இப்போது வேஸ்ட் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ண போகிறேன்னா, ஐஸ் க்யூப் இருக்குது இல்லையா, ஐஸ் க்யூப்பில் கொஞ்சம் ஊற்றி வச்சிடலாம். ஸோ அதை வந்து நாளைக்கு மார்னிங் இல்லைன்னா அதுக்கு அடுத்து ஒரு நாள் விட்டு நான் மறுபடியும் அகெயின் நான் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். எப்படி ரிசல்ட் இருக்குங்கன்னு ஃபைனல் ரிசல்ட் பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் ஊற்றி வச்சிடலாம். ஸோ ஏன்னா எனக்கு வேஸ்ட் பண்ண மனசுலங்கிறத விட நான் குவான்டிட்டி தெரியாமல் போட்டுட்டேன். நெக்ஸ்ட் டைம் வந்து கட்டப்பல, ஏன்னா அங்கே வீட்டில் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அதனால் சரி எல்லாருக்கும் வேணும்னு சொல்லி போட்டேன். ஸோ இதோட 2 hours ஆயிடுச்சு. ஸோ ஸ்கின்னு செம்மையாக இருக்குது. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு ஸ்கின் கேர் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.